கலர் வந்து மாறவே இல்லை பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான பீர்க்கங்காய் பால் கறி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பால் கறிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்பம் வச்சுட்டு சாப்பிட்லாம், அப்புறம் சாதமும் வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சமாக தேங்காய் போட்டாலும் நமக்கு நல்ல ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இது காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம், ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு கை அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, இது எல்லாமே நல்லா வதக்கிடலாம். இதுக்கு நம்ம இஞ்சியெல்லாம் போட வேண்டாம். இந்த பால் கறிக்கு பூண்டு மட்டும் போட்டுக்குங்க. இந்த பால் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டு தாளிச்சிட்டோம். 2 பச்சை மிளகாயை இதில் முழுசாக போடுங்க. இது 1 நிமிஷம் வந்து இதில் வதக்கிடுவோம். இதில் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை கீரி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகாயும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுட்டு பால் கறிக்கு இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாமே பல்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து பீர்க்கங்காயை மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு காயை வந்து 2ஆக இது கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீர்க்கங்காய் பெரிய பீர்க்கங்காயாக எடுத்துக்கிட்டேன். பாருங்க, நல்லா தேங்காயை நல்லா பல்ஸில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். பாருங்க, இதுலேயே பச்சையாக ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம மசாலா அரைக்கிற நேரம் வரைக்கும் இந்த ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது 2 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, பீர்க்கங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருச்சு. இந்த தக்காளியோட ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்குது பாருங்கள், காயிலெல்லாம் கலக்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தேங்காயெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுறலாம். மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க, 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், பீர்க்கங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சான்றதை பார்ப்போம். எண்ணெயில், அதாவது தேங்காயில் இருக்க
அந்த கொழுப்பு எல்லாமே நல்லா மேலே முதந்து வந்துருச்சு. அதாவது இந்த தக்காளியில் உள்ள கலர் வந்து மாறவே இல்லை பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பதத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து என்னாகும், நம்ம எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா தளதளன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.